அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள், புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகளுடன் இந்த 2024ஆம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மார்கழி 16 அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌளவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகு பகவான் மீனராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சந்திரன் சிம்ம ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர். மே 1ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அக்டோபர் 9, 2024இல் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யோகம் அடைவார்கள். ஜூலை 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார். சுறுசுறுப்பாகவும் துடிப்புடனும் செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் கிரக நிலைகளின்படி ராசிஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும், குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சனியும், புத்திரஸ்தானத்தில் ராகுவும், சத்ருஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் கேதுவும் உள்ளனர். குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேச ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார். பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இழுபறியான முயற்சிகள் கைகூடும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் களையும். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். பொழுதுபோக்கு செயல்களில் நெருக்கடியான சூழல் ஏற்படும். சூடு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தவறிய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குணநலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விவசாய பணிகளில் ஆர்வம் உண்டாகும். கட்டிட வடிவமைப்பு சார்ந்த தொழிலில் அனுகூலம் ஏற்படும். ஊடகத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஒருதலையான விஷயங்களில் மாற்றமான சூழல் அமையும். வித்தியாசமான செயல்களின் மீது ஆர்வம் உண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையும். கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். அடிவயிற்று பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். பல வகைகள் மற்றும் தோற்பு சுவை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. பெண்களுக்கு ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றமான தருணங்கள் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் தேவைக்கேற்ப கிடைக்கும். குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. காரசாரமான விவாதங்களை குறைத்து கொள்ளவும். மாணவர்கள் பேச்சுகளில் கவனத்துடன் இருக்கவும். உயர்நிலை கல்வியில் அலைச்சலும் புரிதல் இன்மையும் நேரிடலாம். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். கணிதத்துறை சார்ந்த மாணவர்கள் 1க்கு 2 முறை படிப்பது நல்லது. கணிப்பொறியியல் சார்ந்த துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். பணிபுரிவோர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த சில சங்கடமான சூழல் மறையும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும்.
பணி நிமித்தமான சில பயணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். அலுவல் பணியில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் அறிமுகமும் ஏற்படும். தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வியாபாரிகள், வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையும். சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். லாபத்தை தனியே எடுத்து வைப்பது நல்லது. எதிலும் பேராசையின்றி அளவுடன் இருந்தால் மன நிம்மதி ஏற்படும். பொருள்களில் தரங்களை அறிந்து கொள்முதல் செய்யவும். புதிய முதலீடு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கலைஞர்கள், கலைத்துறையில் புதுவிதமான தேடல் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மறைமுகமான சில எதிர்ப்புகளால் போட்டியும் புதிய அனுபவமும் கிடைக்கும். ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும். உறவுகள் மூலம் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல வியூகங்களை அமைத்து செயல்படுவீர்கள். சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மறையும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். பொய்யான வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்வது நல்லது. புதன்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த தடைகள் விலகும். சேமிப்புகள் அதிகரிக்கும். சிறப்பு பரிகாரங்கள். வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.